Hello students, welcome to Joy of Learning English. இப்போ நம்ம பார்க்க போகிறது CBSE Class 11 Hornbill bookல இருக்க chapter number 6 The Browning Version written by Terence Rattigan. இதோட part 2 வீடியோவை இப்போ பார்க்கலாம். part 1 பார்க்காதவங்க அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு, அங்கே போய் பாருங்க. Frank, look, what time did Mr. Crocker Harris tell you to be here? பாரு, Mr. Crocker Harris சொன்ன இங்கே எத்தனை மணிக்கு வர சொன்னார்? Taplow, 6:30 sir. Frank, well, he is 10 minutes late. இப்போ 6:40 அவர் சொன்ன டைமை விட 10 minutes கூடயே ஆயிடுச்சு. Why don't you cut? கட்டுனா இங்கேருந்து போயிடு, நீ இங்கேருந்து கிளம்பக்கூடாது. நீ இப்போ போனேன்னா கூட you could still play golf before lock-up. Lock-upனா ஸ்கூல் க்ளோஸ் பண்ணுற டைம். நீ இப்போ போனேன்னா கூட உன்னால் கோல்ஃப் விளையாட முடியும். Taplow, really shocked. Oh no, I couldn't cut. கட் அப்படின்னா ஸ்டாப் டூயிங் சம்திங் அன்டிசைரபிள். அவனுக்கு அங்கே பிடிக்கலைன்னா கூட அவனால் அந்த இடத்த விட்டு போக முடியாது. கட் த க்ராக். மிஸ்டர் க்ராக்கர் ஹாரிஸ், நீங்கள் க்ராக்கர் ஹாரிஸ் என்னை இங்கே வர சொல்லியிருக்காரு, அவருக்காக வெயிட் பண்ணாமல் போக சொல்கிறீங்களா? ஐ ஷுடன்ட் திங்க் இட்ஸ் எவர் பின் டன் இன் த ஹோல் டைம் ஹீஸ் பின் ஹியர். அவர் இத்தனை வருஷமாக அந்த ஸ்கூலில் வேலை பார்த்துருக்காரு, இது வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் கூட கட் பண்ணியிருப்பான்னு எனக்கு தோணலை. God knows what happened if I did. அப்படி மட்டும் நான் பண்ணேன்னா என்ன நடக்கும்னு கடவுளுக்கு தான் தெரியும். He would probably follow me home or something. என்னை தேடி அவர் எங்கள் வீட்டுக்கே வந்துடுவார், இல்லைனா வேறு ஏதாவது கூட நடக்கலாம். Frank, I must admit I envy him the effect he seems to have on you boys in the form. envy அப்படின்னா பொறாமை, ஜெலஸாக ஃபீல் பண்ணுறேன். உங்கள் மேலெல்லாம் அவருக்கு இருக்க எஃபெக்டை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. You all seem scared to death of him. Scared to death அப்படிங்கிறது ஒரு idiom. அப்படின்னா very severely frightened or worried. நீங்கள்லாம் ரொம்ப பயந்து நடுங்குறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. What does he do? Beat you all or something? அவர் என்ன செய்வார்? உங்களெல்லாம் அடிப்பாரா? Taplow, good lord no, he is not a sadist like one or two of the others. Sadistனா a person who takes pleasure in inflicting pain, punishment or humiliation on others. மற்றவங்களை கஷ்டப்படுத்தி அதில் சந்தோஷப்படுற ஒருத்தர். அதனால டேப்லோ கடவுளே கிடையாது. அந்த ஸ்கூலில் 1-2 மாஸ்டர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க, ஆனால் கண்டிப்பாக அவர் சாடிஸ்ட் கிடையாது அப்படிங்கிறான். ஃப்ராங்க், ஐ பெக் யோர் பார்டன். இதுக்கு லிட்ரல் மீனிங் அப்பாலஜி கேட்குறது, சாரி சொல்கிற மாதிரி. ஆனால் நமக்கு யாராவது சொல்கிறது சரியாக கேட்கலை, புரியலை, நீங்கள் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்காக ஐ பெக் யோர் பார்டன் அப்படின்னு சொல்கிறாரு. டேப்லோ, a sadist, sir, is someone who gets pleasure out of giving pain. சாடிஸ்ட்டுக்கு மீனிங் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அந்த ஸ்கூலில் சில மாஸ்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அடித்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி இருக்காங்க. Frank, indeed, but I think you went on to say that some other masters. ஆமாம், சாடிஸ்ட்டுக்கு அர்த்தம் எனக்கும் தெரியும், ஆனால் நீ சில மாஸ்டர்ஸை பற்றி சொல்கிறியே, அவங்கெல்லாம் சாடிஸ்ட்டுன்னு சொல்கிறியே, அது என்ன அப்படிங்கிறாரு. Taplow, well, of course they are, sir. I won't mention names, but you know them as well as I do. ஆமாம், சாடிஸ்டெல்லாம் இருக்காங்க, ஆனால் நான் அவங்க பேரை சொல்ல மாட்டேன். எனக்கு எப்படி அவங்களெல்லாம் தெரியுமோ அதே மாதிரி உங்களுக்கும் அவங்களாம் நல்லா தெரியும். Of course, I know most masters think we boys don't understand a thing. நிறைய மாஸ்டர்ஸ் எங்களை மாதிரி பசங்களுக்குலாம் ஒன்றும் புரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் சார், you're different. ஆனால் சார், நீங்கள் ரொம்ப வித்தியாசமானவராக இருக்கீங்க. You are young, well comparatively anyway, and you are science. நீங்கள் யங், அதாவது மற்ற மாஸ்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப யங்காக இருக்கீங்க. நீங்கள் சயின்ஸ் சொல்லித்தரீங்க. You must know what sadism is. உங்களுக்கு சாடிசம்னா என்னன்னு தெரியும்ல? Frank, after a pause, good lord, what are schools coming to? அவர் கடவுளை வேண்டிட்டு, கடவுளே ஸ்கூல்ஸ் எல்லாம் என்ன ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறாரு. Taplow, anyway, the croc isn't a sadist. That's what I'm saying. He wouldn't be so frightening if he were, because at least it would show he had some feelings. ஆனால் என்னவா இருந்தாலும் நம்ம க்ராக் ஒரு சாடிஸ்ட் கிடையாது, அதான் நான் சொல்ல வரேன். அவர் சாடிஸ்டாக இருந்தாலாவது அவருக்குள்ள ஏதோ ஒரு ஃபீலிங் இருக்குது, அந்த கெட்ட புத்தி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் இவருக்குள்ள எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லை, அதுதான் ரொம்ப பயமாக இருக்குது. பட் ஹீ ஹேசன்ட், ஆனால் அவருக்குள்ள எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லை. ஹீ இஸ் ஆல் ஷ்ரிவல்ட் அப். ஷ்ரிவல்ட் அப் அப்படின்னா ஏதாவது ஈரமே இல்லாமல் காஞ்சி போயிருக்குது. இங்கே ஹேவிங் நோ ஃபீலிங்ஸ். ஹீ இஸ் ஆல் ஷ்ரிவல்ட் அப் இன்சைட் லைக் அ நட் அண்ட் ஹீ சீம்ஸ் டு ஹேட் பீப்புள் டு லைக் ஹிம். அவரோட மனசுக்குள்ளே எந்த ஒரு ஈரமுமே இல்லாமல் ஒரு நட்டு மாதிரி அவரோட மனசு காஞ்சி போயிருக்கு. அது மட்டும் இல்லை, அவரை சுற்றி இருக்கவங்க யாராவது அவரை லைக் பண்ணாங்கன்னா அது கூட அவருக்கு பிடிக்கல. லைக் பண்ணுறத அவர் ஹேட் பண்ணுறாரு. இட்ஸ் ஃபனி தட் ஐ டோன்ட் நோ எனி அதர் மாஸ்டர் ஹூ டசன்ட் லைக் பீயிங் லைக்ட்.
எல்லாருக்குமே மற்றவங்களுக்கு நம்மளை பிடிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் இல்லையா? அதுவும் மாஸ்டர்ஸ்க்கெல்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்கள ரொம்ப பிடிச்சா அது அவங்களுக்கு பிடிக்கும்ல. இந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. இது ரொம்ப ஃபன்னியாக இருக்குது அப்படிங்கிறான். ஃப்ராங்க், அண்ட் ஐ டோன்ட் நோ எனி பாய் ஹூ டசன்ட் யூஸ் தேட் ஃபார் ஹிஸ் ஓன் பர்பஸ். இங்கே சொல்லியிருக்க தேட் என்ன அப்படின்னா, போய் மாஸ்டர்ஸ் எல்லாம் ப்ரைஸ் பண்ணுறது, அவரை ப்ரைஸ் பண்ணி அவரை சந்தோஷமாக்குனா அதனால் அவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பாய்ஸ் எல்லாம் நினைப்பாங்க. அப்படி நினைக்காத பாய்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஃப்ராங்க் சொல்கிறாரு. டேப்லோ, வெல் இட்ஸ் நேச்சுரல் சார், பட் நாட் வித் த க்ராக். ஆமாம், அப்படி ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறது நேச்சுரலான ஒரு விஷயந்தான், ஆனால் க்ராக்குக்கிட்ட அதெல்லாம் நடக்காது. ஃப்ராங்க், மிஸ்டர் க்ராக்கர் ஹாரிஸ். இப்படி டேப்லோ க்ராக்குன்னு சொல்கிறத கேட்டுட்டு ஃப்ராங்க், மாஸ்டரை அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அவரோட பேரை சொல்லணும்னு அவரோட ஃபுல் நேம் சொல்லி கரெக்ட் பண்ணுறாரு. டேப்லோ, மிஸ்டர் க்ராக்கர் ஹாரிஸ். த ஃபனி திங் இஸ் தட் இன் ஸ்பைட் ஆஃப் எவ்ரிதிங் ஐ டூ ராதர் லைக் ஹிம். ஃப்ராங்க் சொன்னதை கேட்டுட்டு அவனும் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக மிஸ்டர் க்ராக்கர் ஹாரிஸ் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அவன் என்ன சொல்கிறான்னா, அதில் ரொம்ப ஃபன்னியான விஷயம் என்னென்னா, இவ்வளோ தூரம் க்ராக்கர் ஹாரிஸ் பற்றி அவன் தப்பாக சொன்னால் கூட அவனுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஐ கான்ட் ஹெல்ப் இட் and sometimes I think he sees it and that seems to shrivel him up even more. ஏன் எனக்கு பிடிக்கும்னு எனக்கே தெரியல, ஆனால் சில சமயம் எனக்கு அவரை பிடிக்குன்றது அவருக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அவருக்கு அது புரிகிறதுனால அவர் இன்னும் ஷ்ரிவல்ட் அப் ஆகிடுறாரு. ஒரு ஷெல்குள்ளே போன மாதிரி எந்த ஃபீலிங்குமே காமிக்காமல் அவர் மாறிடுறாரு. ஃப்ராங்க், ஐம் ஷுர் யூ எக்ஸாஜரேட்டிங் அப்படின்னா மிகைப்படுத்தி சொல்கிறது, ப்ளோயிங் அவுட் ஆஃப் ப்ரப்போர்ஷன். நீ இல்லாத விஷயத்த ரொம்ப பில்டப் பண்ணி சொல்கிற அப்படிங்கிறாரு. டேப்லோ, நோ சார், ஐம் நாட். இன் ஃபார்ம் த அதர் டே ஹீ மேட் ஒன் ஆஃப் ஹிஸ் கிளாசிக்கல் ஜோக்ஸ். கிளாசிக் ஜோக் அப்படின்னா அ ஜோக் தட் ஹாஸ் பின் அரவுண்ட் ஃபார் சம் டைம். கிளாசிக்கல் ஜோக்னா ரிலேட்டிங் டு ஏன்ஷியன் க்ரீக் ஆர் லாட்டின் லிட்ரேச்சர், ஆர்ட் ஆர் கல்ச்சர். இல்லை, நான் எக்ஸாஜரேட் பண்ணியெல்லாம் சொல்லலை. அன்றைக்கி ஒரு நாள் அவர் ஃபார்ம் அப்படின்னா கிளாஸ், ஸ்டாண்டர்ட், கிரேட், அந்த மாதிரி கிளாஸ் ரூமில் அவரோட ஒரு கிளாசிக்கல் ஜோக் சொன்னார். அஃப்கோர்ஸ் நோபடி லாஃப்ட் பிகாஸ் நோபடி அண்டர்ஸ்டுட் இட், மை செல்ஃப் இன்க்ளூடட். ஆனால் அந்த ஜோக்கை கேட்டு யாருமே சிரிக்கலை. அதுக்கு காரணம் அந்த ஜோக் யாருக்குமே புரியல, எனக்கும் புரியல. ஸ்டில் ஐ நியூ ஹீ ஹேட் மென்ட் இட் அஸ் ஃபனி, ஸோ ஐ லாஃப்ட். ஆனாலும் அவர் ஏதோ ஃபன்னியாக சொல்லணும், ஜோக் அடிக்கணுன்றதுக்காக அவர் சொன்னாருன்னு எனக்கு புரிஞ்சது, அதனால நான் சிரித்தேன் அப்படிங்கிறான். Out of ordinary common politeness and feeling a bit sorry for him for having made a poor joke. அவன் ஏன் சிரிச்சான் அப்படின்னு சொல்கிறான். ஆர்டினரி காமன் பொலைட்னஸ் அப்படின்னா ஒரு அடிப்படையான மரியாதைக்காகவும், அது போக அவரை பார்த்தா அவனுக்கு சாரியாக இருந்ததான், ஏன்னா அவரோட ஜோக் அவ்வளோ புவர் ஜோக்காக இருந்ததான். ரொம்ப ஒரு மட்டமான ஜோக் சொன்னதுனால அவரை பார்த்து பரிதாபப்பட்டு அவன் சிரிச்சிட்டானா. நவ் ஐ கான்ட் ரிமெம்பர் வாட் த ஜோக் வாஸ், பட் சப்போஸ் ஐ மேக் இட் நவ் யூ லாஃப் சார். அது என்ன ஜோக்குன்னு கூட இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் அந்த ஜோக்கை இப்போ நான் உங்ககிட்ட சொன்னால் நீங்களும் சிரிப்பீங்க. ஃப்ராங்க் லாஃப்ஸ். அவன் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு ஃப்ராங்க்குக்கு சிரிப்பாக வருது. டேப்லோ, இன் அ ஜென்டில் த்ரோட்டி வாய்ஸ். அவன் ஒரு பாய்ன்றதுனால அவன் ஒரு அடல்ட் மாதிரி பேச ட்ரை பண்ணுறான். அப்படியே அவனோட கிளாசிக்ஸ் மாஸ்டர் மாதிரி பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறான். டேப்லோ, யூ லாஃப்ட் அட் மை லிட்டில் ஜோக், ஐ நோட்டிஸ்ட். I must confess that I am pleased at the advance your Latin has made since you so readily have understood what the rest of the form did not. அவர் என்ன சொன்னாருன்னா, டேப்லோ, நீ என்னோட ஜோக்கை கேட்டு சிரித்ததை நான் நோட்டீஸ் பண்ணேன், நான் கவனிச்சிட்டேன். உன்னோட லாட்டின் இப்போ நல்லாவே இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் த ஃபார்ம், உன்னோட கிளாஸில் இருக்க மற்ற யாருக்குமே புரியாத ஜோக் உனக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உன்னோட லாட்டின் அட்வான்ஸ் ஆகியிருக்குன்னு தான் அர்த்தம். அதனால நான் ரொம்ப ப்ளீஸ்டாக இருக்கேன். உன்னோட அட்வான்ஸ்மெண்ட் பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். Perhaps now you would be good enough to explain it to them so that they too can share your pleasure. உனக்கு புரிஞ்சதை நீ மற்றவங்களுக்கும் புரிய வச்சேன்னா உனக்கு கிடைச்ச இந்த சந்தோஷம் அவங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. The door upright is pushed open and Millie Crocker Harris enters. She is a thin woman in her late 30s, rather more smartly dressed than the general run of schoolmasters' wives. அப்போ அங்கே இருந்த கதவு திறக்குது. அது வழியாக மில்லி க்ராக்கர் ஹாரிஸ் உள்ளே வர்றாங்க. அவங்கள இங்கே டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. தின் உமன், அவங்க லேட் 30s இருக்காங்க. அவங்க பொதுவாக ஸ்கூல் மாஸ்டர்ஸோட ஒய்ஃப்ஸ் எல்லாம் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்களா ரொம்ப சாதாரணமாக, அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப நல்லாவே ஸ்மார்ட்லி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. She is wearing a cape and carries a shopping basket.
கேப் அப்படிங்கிறது ட்ரெஸ்க்கு மேலே போடுற ஒரு லூஸ் கோட் மாதிரி சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் கழுத்தை சுற்றி போட்டிருப்பாங்கல்ல அது. அப்புறம் அவளோட கையில் ஒரு ஷாப்பிங் பேஸ்கெட் இருக்குது. ஷி க்ளோசஸ் த டோர் அண்ட் தென் ஸ்டாண்ட்ஸ் பை த ஸ்க்ரீன் வாட்சிங் டாப்லோ அண்ட் ஃப்ராங்க். மில்லி கதவை பூட்டிட்டு அங்கேருந்து ஸ்க்ரீன் பக்கத்துலேயே நின்று டாப்லோவையும் ஃப்ராங்கையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கா. இட் இஸ் அ ஃபியூ செகண்ட்ஸ் பிஃபோர் தே நோட்டிஸ் ஹர். மில்லி வந்ததை ஃப்ராங்க்கும் டாப்லோவும் உடனே பார்க்கல, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழித்து தான் பார்க்குறாங்க. அவங்க 2 பேர் இன்னும் பேசிட்டு தான் இருக்காங்க. ஃப்ராங்க், come along Taplo, move slowly about the desk. Do not be so selfish as to keep a good joke to yourself. Tell the others. He breaks off suddenly, noticing Millie. Oh Lord. சரி டாப்லோ அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்க் பக்கமாக மூவ் பண்ணுறாரு. ஒரு நல்ல ஜோக்கை நீ மட்டுமே தெரிஞ்சுக்கணும்னு செல்ஃபிஷாக நினைக்காத, மற்றவங்களுக்கும் நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தவர் திடீர்னு மில்லியை பார்த்துட்டு அப்படியே பிரேக்ஸ் ஆஃப்னா ஸ்டாப் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ஓ லார்ட் அப்படிங்கிறாரு. Frank turns quickly and seems infinitely relieved at seeing Millie. யாருன்னு ஃப்ராங்க் பார்க்குறான். அங்கே மில்லி இருந்ததை பார்த்தோன்னு கொஞ்சம் ரிலீவ்டாக ஃபீல் பண்ணுறான். நல்ல வேளை க்ராக்கர் ஹாரிஸ் கிடையாது. ஃப்ராங்க், ஓ ஹலோ அப்படின்னு மில்லியை பார்த்து சொல்கிறான். மில்லி விதவுட் எக்ஸ்ப்ரெஷன், ஹலோ. ஷி கம்ஸ் டவுன் டு த சைட் போர்ட் அண்ட் புட்ஸ் அ பாஸ்கெட் ஆன் இட். ஹலோ சொன்னதுக்கு மில்லியும் பதிலுக்கு ஹலோ சொல்கிறாங்க. ஆனால் அதில் எந்த எக்ஸ்ப்ரெஷனுமே இல்லை. டேபிள் பக்கத்தில் இருக்க சைட் போர்டில் கையில் கொண்டு வந்து அந்த ஷாப்பிங் பாஸ்கெட்டை வைக்கிறா. Taplo, moving up to left of Frank, whispering frantically. Do you think she heard? அவளை பார்த்த உடனே டாப்லோ ஃப்ராங்க் பக்கமாக லெஃப்ட் சைட் மூவ் பண்ணி போய் விஸ்பரிங் மெதுவான குரலில் ஃப்ரான்டிக்கலி அப்படின்னா ரொம்ப ஃபியர், ஆங்ஷியஸ், ஒரு மாதிரி டெஸ்பரேட்டான வாய்ஸில் do you think she heard அப்படிங்கிறான். ஒருவேளை நம்ம க்ராக்கர் ஹாரிஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தது, அந்த ஜோக் சொன்னது அதெல்லாம் அவங்க கேட்டிருப்பாங்களா? ஃப்ராங்க் ஷேக்ஸ் his head comfortingly. பயப்படாத அப்படின்னு கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி தலையாடுறாரு. Millie takes off her cape and hangs it on the hall stand. Millie அவள் போட்டிருந்த கேப்பை கலட்டி ஹாலில் இருந்த கோட் ஸ்டாண்டில் மாட்டுறா. I think she did. அவள் கேட்டிருப்பான்னு தான் நான் நினைக்கிறேன். She was standing there quite a time. அவள் ரொம்ப நேரமாக அங்கே நின்றுட்டு இருந்தான்னு தான் நான் நினைக்கிறேன். Taplo, if she did and she tells him, there goes my remove. ஒருவேளை அவங்க அங்கே ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்து நான் சொன்னதெல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா என்னோட ரிமூவ், என்னோட மார்க்ஸ், டிஸ்டிங்ஷன், கிரேடெல்லாம் அவ்வளோதான். Frank, nonsense. He crosses to the fireplace. அப்படியெல்லாம் நினைக்காத, அது நான்சென்ஸ். கண்டிப்பாக க்ராக்கர் ஹாரிஸ் அப்படிலாம் பண்ண மாட்டார். He crosses to the fireplace இப்படி சொல்லிட்டு டேபிள் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தார் இல்லையா, அங்கேருந்து ஹாலை க்ராஸ் பண்ணி வாலில் இருக்க ஃபயர் பிளேஸ் கிட்ட போகிறாரு. ஃபயர் பிளேஸ்னால் கோல்ட் கண்ட்ரீஸ்லலாம் ரூம் வார்மாக இருக்கிறதுக்காக ஒரு இடத்துல வுட்டெல்லாம் போட்டு எரிக்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. Millie takes the basket from the sideboard, moves about the table and puts the basket on it. Millie இப்போ சைட் போர்டில் வச்ச பேஸ்கெட்டை எடுத்து டேபிள் மேலே வைக்கிறா. Millie to Taplo, waiting for my husband. Taplo, moving down left of the table. Yeah, yes. Millie, Taplo கிட்ட நீ என்னோட ஹஸ்பண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்குறா. டாப்லோவும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். Millie, he's at the Bursars and might be there quite a time. If I were you, I would go. Bursar அப்படிங்கிறவங்க a person who manages the financial affairs of a school, college or university. இப்போ க்ராக்கர் ஹாரிஸ் பர்சர்ஸ் ஆஃபீஸில் இருக்காரு. அவர் வர்றதுக்கு லேட் ஆகும். நான் உன் இடத்துல இருந்தேன்னா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன், போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறா. டாப்லோ டவுட்ஃபுல்லி, he said most particularly I was to come. ஆனால் டாப்லோவுக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா க்ராக்கர் ஹாரிஸ் அவனை கண்டிப்பாக வரணும்னு சொல்லியிருக்காரு. Millie, well, why don't you run away for a quarter of an hour and come back? She unpacks some things from the basket. நீயே ஒரு குவார்ட்டர் ஆஃப் அன் ஹவர் அப்படின்னா 15 மினிட்ஸ்க்கு போயிட்டு அப்புறமா திரும்பி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டே அந்த பேஸ்கெட்லேருந்து கொஞ்சம் திங்ஸை எடுத்து அவள் அன்பேக் பண்ண ஆரம்பிக்கிறா. டாப்லோ, சப்போஸிங் ஹீ கெட்ஸ் ஹியர் பிஃபோர் மீ, ஒருவேளை 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே அவர் வந்துட்டாருன்னா, நான் வர்றதுக்குள்ளே அவர் வந்துட்டாருன்னா. Millie, smiling, I'll take the blame. அப்படி அவர் சீக்கிரம் வந்துட்டாருன்னா நான் தான் ஒன்று அனுப்புனேன்னு சொல்லி ப்ளேமை நான் ஏற்றுக்கிறேன். ஷீ டேக்ஸ் அ ப்ரிஸ்கிரிப்ஷன் அவுட் ஆஃப் த பாஸ்கெட். பேசிகிட்டே பாஸ்கெட்லேருந்து ஒரு டாக்டர் கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷனை எடுக்கிறா. ஐ டெல் யூ வாட், யூ கேன் டூ அ ஜாப் ஃபார் ஹிம். நீ அவருக்காக ஒரு வேலை செய். டேக் திஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் டு த கெமிஸ்ட் அண்ட் கெட் இட் மேட் அப். நீ இதை எடுத்துகிட்டு மெடிக்கல் ஷாப்புக்கு போ. கெமிஸ்ட் அப்படின்னா பொதுவாக மெடிக்கல் ஷாப்ஸ்லலாம் ஃபார்மசி படித்தவங்கள தான் வேலைக்கு வச்சுருப்பாங்க. அவர்கிட்ட கொடுத்து இந்த லிஸ்ட்டில் இருக்க மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறா. டாப்லோ, ஆல் ரைட் மிஸ்ஸஸ் க்ராக்கர் ஹாரிஸ். ஹீ crosses towards the door upright. அவனும் சரின்னு சொல்லிட்டு டோரை பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறான். For more such videos, hit the subscribe button, keep the bell icon on,
Like the video and share the video with your classmates and friends. See you in next class.